வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் நெல்லிக்காய் சாதம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு நல்ல லன்ச் ரெசிபி, நல்ல சுவையாகவும் இருக்கும். இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் சாதம் செய்கிறதுக்கு 200 கிராம் சாதம் எடுத்துருக்கோம். இந்த 200 கிராம் சாதத்துக்கு 3 நெல்லிக்காய் நம்ம எடுத்து திருக்கிக்கலாம். நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சாதத்துக்கு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேன் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் தனியா, முழு தனியா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 6லேருந்து 7 கவுண்ட் வரைக்கும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரும். எல்லாமே பொரிஞ்சு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸில் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடும். அதை நம்ம இறக்கிட்டு கூலான உடனே பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதனோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் திரியாக எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு. நெல்லிக்காவும் கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரெடியாக இருக்குது. சாதமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம உடனே தாளிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பேன் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவையும் கீரி போட்டுக்கலாம். 2 வரமிளகாயை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஒரு கொத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பிடிக்கும் அப்படின்னாலும் முந்திரி வேணுனாலும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் திருகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்க விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தையும் பொடியையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு திட்டம் பார்த்துக்கலாம். உப்பு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஊற ஊற நல்லா அந்த துவர்பூசுவை பொடியை ஆட் பண்ணது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப டேஸ்டியானது. இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஏற்ற ஒரு லன்ச் ரெசிபின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.